வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம், மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு 5ல் இருக்கிறது. 5ல் குரு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு போகிற ஒரு பிரயாணங்கள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஏதோ ஒரு நினச்சி ஒரு கோபதாபங்களால் ஏதோ செய்ய போக அதனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்குது. அம்மா சம்மந்தமான உறவுகளால் ஏதோ வாக்குவாதம் அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா என்றைக்குமே செவ்வாய் ஆகணும் போது இந்த எமோஷன், ஈகோ இதெல்லாமே அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு கருத்து பேதங்கள், மனைவி பேசுகிற கணவன் மனைவியோட பேசுகிற வார்த்தைகள் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீ எதுக்குமே லாய்களை பாயாடின்றத சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நம்ம காயப்படுத்தி நம்மளை அப்படியே டவுன் பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் இது அப்படி தான் நடக்குமானா வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் சில நேரங்களில் சந்தேகத்தால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு மன உளைச்சல், சந்தேகம், இதனால் நமக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அவங்களால மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 7ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கிறதும் ரொம்ப கொடுமையான விஷயம். இதில் என்ன ஆகும்னா நிலபுலன்கள் சொத்துக்களால் ஒரு பகை உணர்ச்சி, ஒரு எமோஷனான ஒரு பாண்டேஜை கொடுத்துரும். கணவன் மனைவிக்கு நடுவுலையும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திடும். அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் தெரியாது. வேலை விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா சூரியனோடு புதன் கேது எல்லாமே இருக்கும், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் என்னடாதுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கண்டிப்பாக வரும். குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குலதெய்வ வழிபாட்டினால் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தாயார் விரோதம் சம்மந்தமான விஷயம், தாயாரான விரோதம், நிலபுலங்களாக ஒரு எமோஷன், வண்டி வாகனம் ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதோடைய செலவுகள் நம்மளை ரொம்ப காயப்படுத்திடும். அதனால் சில நேரத்தில் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தங்கள் வரும். சிலலாம் தூக்கி போட்டு போகிறது தான் நல்லது. 11 மற்றும் 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது உங்களை என்ன மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டேங்கும்போது நிறைய லாபங்கள், பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் செய்யணும். ஏதாவது பெருசாக பண்ணணும், அப்படி பண்ணணும். பட் இருந்தாலும் சமயத்தில் அதை வேகம் எண்ணங்களுக்கு இருக்குமே செயல்களில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 8ல் உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 10க்கு 8ன்னும் போது மாமியார் சார்ந்த உறவுகள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவமானங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ தசா மீன லக்னமாக சூரியன் தசாபூர்த்தி இருந்தாங்க. சூரியன் 6ல் உங்களுக்கு ஒரு புதனுடைய சேர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, கூடவே கேது இருக்கும்போது வேலையில் ஒரு மன அழுத்தங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது மேட்டர் ஆஃப் ஒரு 4-5 டேஸ் தான். இந்த வாரத்தில் அதெல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக சந்திர தேசாபத்தில் சிறப்பான பலன்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக செவ்வாய் தேசாபத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி ஒரு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனம் ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், சில நேரங்களில் லோன் போகிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதனால் இதை ஏதாச்சும் இருக்கும். அதே மாதிரி அம்மா கிட்ட வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது பேசிட்டு
அதுக்கப்புறம் உட்காந்து ராத்திரிலாம் தூங்காமல் உட்காந்து அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 12 இருக்கும், அது செவ்வாயுடைய சாரத்தில் வந்து வீடு சொத்துக்கள் மனை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் சரக்கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி வந்துருங்கள். ராகு பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் நம்ம சொன்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துடும். குரு வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாச்சும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், பெருசாக லாபம் வரும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி, சனி வந்து 11 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பெரிய அளவில் சம்பாதிக்கணும், பெருசாக வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தாலும் அது வந்து நம்ம சோம்பேறித்தனம் திடீர்னு வந்து நம்மளை முட்டுக்கட்டை போட்டுரும். நம்ம எண்ணங்களுக்கு இருக்கிற வேகம் செயல்களில் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து புதன் தேசாபதி, புதன் வந்து 4 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுலையும் கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு தேவையில்லாத ஒரு என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாமல் ஏதாச்சும் பேசி கொட்டி தீத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கம்முன்னு உட்காந்துக்கிறது, ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து சுக்கிரன் நீச்சம் ஆகிறதும் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியும் நிறைய குறைகள், ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிறது, கேவலப்படுத்திக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 7ல் இருந்து கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கேது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான ஒரு ப்ரெஷர், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் தெரியலைங்க, ஆனால் பாஸோடைய ப்ரெஷர் தாங்கலை, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக மீன லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக என்ன கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னை பொறுத்தவரை அமைதியான இடத்துல உட்காந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வர போகிறோன்னு தெரியல, நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து
சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைபு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, குழந்தைகளால் ஒரு மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான, இதுக்கு வந்து சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்ல, அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா, அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருகேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளை போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருகேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.